இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் சீரீஸ்ல கொஸ்டின் நம்பர் 36. என்னையா கொஸ்டின்? பை ஈக்குவல் டு 3.14 அப்படின்னா பை ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன? இதான் ஒரு கொஸ்டின், ரைட்? அப்ப பையோட வேல்யூ 3.14. அப்ப பை ஸ்கொயர் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா நமக்கு இவ்வளவு வந்துருச்சு. பட் ஆப்ஷன்ல பார்த்தா இப்படி இருக்கு. அப்ப பார்த்தோன்னா நம்ம மனசு என்ன சொல்லும்? இதுதான் சார் ஆன்சர் அப்படின்னு சொல்லும், ரைட்? போச்சு, நீட்டா இருந்தா 4 மார்க் போச்சு. அப்ப இந்த 4 மார்க் வாங்குறதுக்கு என்னையா பண்ணலாம் அப்படின்னா ரவுண்டிங் ஆஃப் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜ் போறோம். If the number is smaller than 5, just you can drop the number. For example, இப்போ 9.53 அப்படின்னு. அப்ப இந்த 3 அப்படிங்கிறது below 5. So you can just drop the number. So your answer is 9.5. If the number is greater than 5, add 1 to the previous number. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நம்பர் 6 greater than 5. அப்ப you can drop 6, you can add 1. அப்ப 9 plus 1 10 ஆயிரும். ஸோ அப்போ 10 வச்சுக்கலாம், இல்லாட்டி 9 வச்சுக்கலாம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துருச்சு? 9.85 10 அப்படி 9.859. ஓகே. இஃப் த ப்ரீவியஸ் நம்பர் இஸ் ஈவன் நம்பர் when the number is equal to 5, இப்போ 9.545. இப்போ equal to 5, but the previous number is 4. It's an even number. You can just drop the number, then your answer is 9.54. If the number is equal to 5, then the previous number is the odd one, then you can add 1. எப்படி? 9.535. இப்போ லாஸ்ட் நம்பர் என்னது? 5 equal to 5. அப்ப பட் ப்ரீவியஸ் நம்பர் என்னையா? 3. அப்ப add 1 அப்படின்னா என்ன வந்துடும்? 9.54. சரி சார், நம்ம கேஸுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா இப்ப 5 and above add 1. இப்ப 9 அப்படிங்கிறது 5 and above add 1. அப்ப இது என்ன ஆயிரும்? 6 ஆயிரும். அப்ப 9.86. அப்ப இந்த 6 அப்படிங்கிறது என்னது? 5 and above add 1 9.9. அப்ப டக்குன்னு பார்த்தா நீங்க சொன்ன எல்லா ஆன்சர் இருக்கு. அப்ப எதுயா கரெக்ட் அப்படின்னா இங்க எத்தனை டிஜிட் இருக்கு? 3.14. அப்ப 3 டிஜிட் இருக்கு. அப்ப 3 டிஜிட்ல இருக்கிறது யாரு? 9.86. அப்ப 9.86 தான் ஆன்சர். ஓகே.